வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா 4 ஆண்டுகள் உருவமாக 4 ஆண்டுகளின் நினைவுகளாக 8ஆம் ஆண்டு திருமண நாளில் சேதுராமன் அவர் மனைவி போட்ட உருக்கமான பதிவு இணையதளத்துல வைரல் ஆகி வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். தங்கள் திருமண நாளில் சேதுராமன் மனைவி உருக்கமான பதிவு ஒன்றை போட்டிருக்காங்க. தமிழில் கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியான கண்ணால் லட்டு தின்ன ஆசையா என்ற படத்தின் மூலம்தான் நடிகராக அறிமுகமானார். நடிகரும் மருத்துவருமான சேதுராமன் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு 8:45 மணி அளவில் மாரடைப்பால் காலமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தானத்தின் நெருங்கிய நண்பரான இவர் சந்தானத்தின் மூலம் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார். கண்ணால் லட்டு தின்ன ஆசையா படத்திற்கு பின்பு வாலிபராஜா, சக்கப்போடு ராஜா, 50-50 போன்ற படங்களில் கதாநாயகனாக துணை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சேதுராமன். டாக்டர் சேதுராமன் அண்ணா பல்கலைக்கழகத்தை சரும நிபுணர் எனப்படும் என்ற துறையில் மருத்துவ படிப்பை முடித்துள்ளார். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு சொந்தமாக ஒரு தோல் நோய் மருத்துவமனையும் ஒன்றை திறந்தார். இதில் சந்தானம், பாபி சிம்ஹா, நிதின் சத்யா, வெங்கட் பிரபு என்ற பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. இதனைத் தொடர்ந்து கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா நகரில் தனது 2வது மருத்துவமனையும் திறந்தார் சேதுராமன். மருத்துவர் மற்றும் நடிகர் என 2 துறையிலும் இருந்து வந்த டாக்டர் சேதுராமன் கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உமா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த நிலையில கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி 8:40 மணி அளவுக்கு மாரடைப்பால் காலமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. அதே போல இந்த நிலையில டாக்டர் சேதுராமன் கொரோனா வைரஸ் தாக்கதால் இறந்து விட்டார் என்ற ஒரு வதந்தியும் பரவியது. ஆனால் அவர் மாரடைப்பால் தான் காலமான என்று அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்திருந்தாங்க. சேதுராமன் இறந்த போது அவரது மனைவி உமா கர்ப்பமாக இருந்தாங்க. இந்த நிலையில சேதுராமன் இறந்த 5 மாதத்தில் உமாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. தன் கணவன் மீண்டு வந்து விட்டார் என்று மிக உருக்கத்துடன் பதிவிட்டிருந்தார். சேதுராமன் இறப்புக்கு பின்பு 2 பிள்ளைகளை கவனித்து வராங்க உமா. இந்த நிலையில 8ஆம் ஆண்டு திருமண நாளில் பதிவு ஒன்றை போட்டிருக்காங்க உமா. உங்களை நான் அறிந்து 8 வருடங்கள் ஆகிறது. நேரில் 4 வருடங்கள் மட்டுமே, நினைவில் 4 வருடங்கள். உங்களை நான் தற்போது விரும்புகிறேன், தற்போது மிஸ் செய்கிறேன். உங்கள் சகானவின் பெரும்பாலான படங்களை நான் எடுத்துள்ளேன். ஆனால் பிரசவத்திற்கு பின்பு உடல் எடை அதிகரித்தால் நான் புகைப்படம் எடுக்கவில்லை. உடல் எடையை குறைத்துவிட்டு புகைப்படங்கள் எடுக்கலாம் என காத்திருக்கிறேன். அந்த நாட்கள் திரும்ப கிடைக்காதா? ஷஹானா மற்றும் வேந்தவுடன் அதிக நினைவுகள் உருவாக்குவோம் என்று அந்த பதிவில சேதுராமனுடைய மனைவி போட்டிருக்கிறது. நிறைய பேர் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. தன்னுடைய கணவர் எப்போதுமே உங்க கூட தான் இருப்பாரு, எதற்கும் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு நடிகர் சந்தானம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.